வணக்கம் மாணவர்களே, தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் படிக்கும் பாடம் திருக்குறள்ல இயல் 2 பருவம் 2ல் இயல் 2ல் இருக்கக்கூடிய திருக்குறள் 10 குறள்களையும் அதோட மீனிங்கோட நம்ம பார்க்கலாம். பாருங்க, விருந்து புறத்தார் தானுண்டல், விருந்தோம்பல்ங்கிற அதிகாரத்துல கொடுத்துருக்காங்க. விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. அதாவது விருந்து புறத்தார் தானுண்டல், விருந்தினர் வந்திருக்கும் போது அவர்களுக்கு தராமல் நாம சாப்பிட்றது. அவங்க விருந்தினர் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு, அது அவங்களுக்கு கொடுக்காம சாவா மருந்தெனினும், அதாவது அமிழ்தமே இருந்தாலும் விருந்தினர் இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது. விருந்து புறத்தானா அவங்கள விட்டுட்டு தானுண்டல் சாவா மருந்தெனினும், அதாவது அமிழ்தமே ஆனாலும் வேண்டற்பாற்று அன்று, விரும்பத்தக்கது அல்லது. வேண்டற்பாற்றுனா எனது விரும்பத்தக்கது அன்று. விருந்து புறத்தார் தானுண்டல், விருந்தினர் வந்திருக்கும் போது அவங்களை விட்டுட்டு நம்ம சாவா மருந்தேனினும்னா எனது அமிழ்தமே ஆனாலும் அதை நம்ம தனியாக சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு கொடுத்துதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை விரும்பத்தக்கது இல்லை அப்படிங்கிறக்காங்க. மோப்ப குலையும் அனிச்சம், அனிச்சம்ங்கிற ஒரு மலர் இருக்கு, அனிச்ச மலர். மோப்ப குலையும், மோந்து பார்த்தாலே அது வாடிரும். தொட்டாச்சினிங்கிற ஒரு செடி தொட்ட உடனே என்ன செஞ்சிடும், சுருங்கிரும். அதே மாதிரி அனிச்சம்ங்கிற மலர் நம்ம முகர்ந்து பார்க்கும்போதே அது வாடிடும், அனிச்ச மலர் வாடிடும். முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து, முகந்திரிந்துனா நம் முகம் மாறினாலே, ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம ஃபேஸில் முகம் மாறிட்டாலே அவங்களோட மனம் வாடிவிடும். நம்ம முகம் மாறினாலே விருந்தினர் நோக்க குலையும், நோக்கம்னா என்னது, முகந்திரிந்து நோக்கம்னா என்னது, முகம் மாறினாலே நம்ம முகம் கொஞ்சம் கடுமையாக அவங்கள பார்த்துட்டாலே குலையும் விருந்து, அவங்க உள்ளம் வாடிவிடும். அப்போ நம்ம பார்வையிலே அவங்கள நல்லபடியாக வரவேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விருந்தினர்களை. அடுத்து பாருங்க, கல்லாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அதாவது அடுத்தவர் பொருளை களவாடலா என. உள்ளத்தால் உள்ளலும் தீதே அப்படின்னா என்னது, உள்ளத்தால் நினைப்பதும் தீது. எது தீது? பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். பிறர் பொருளை களவாடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் நினைக்கிறது கூட தீமையானது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, உள்ளத்தால் நினைப்பதும் தீது. எது தீது? பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனல். அதாவது பிறர் பொருளை களவாடி விடலாம் அப்படின்னு நீங்கள் அந்த செயலை செய்யலை, ஆனால் நினைக்கிறீங்க அடுத்தவங்க பொருளை எடுத்து வச்சுக்கலான்னு நினைக்கிறதே தீது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். அதாவது களவினால் ஆகிய ஆக்கம், களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம், ஆக்கம்னா செல்வம், அளவிறந்து ஆவது போல கெடும், வளர்வது போல. அளவிறந்துனா என்னது, வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். அளவிறந்து ஆவது போல கெடும், அதாவது வளர்வது போல வந்துடும், செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் முடிவில் அழிந்துவிடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். அடுத்து பாருங்க, ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல 4 திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை அதாவது ஊக்கமே நிலையான. உள்ளம்னா என்னது, உள்ளம் உடைமை அப்படின்னா ஊக்கமா இருக்கிறது. ஊக்கமே உடைமைனா செல்வம், அதுதான் நிலையான செல்வம். பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மற்ற செல்வங்கள், பொருட்செல்வம் எல்லாம் இருப்பது போல என்னது, அழிந்துவிடும், நிலையில்லாமல் அழிந்துவிடும். எது நிலையானது? ஊக்கம்தான் நிலையானது. உள்ளம் உடைமைனா ஊக்கமா இருக்கிறது. உள்ளம் உடைமை அதுதான் நிலையான உடைமையா இருக்கும். பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். பொருளுடைமை என்னது, நில்லாதுன்னா என்னது, நிலையில்லாமல் அழிந்துவிடும். அடுத்து பாருங்க,
ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அதாவது தளராத ஊக்கம் உடையவனின் ஆக்கமானது. அதாவது ஆக்கம் அதர்வினாய் செல்லும், செல்வம் வழிகேட்டு செல்லும். யாருக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்? செல்வமே வழிகேட்டு செல்லுமா? யாரை பார்த்து செல்லும்? அசைவிலா ஊக்கமுடையான் உழைப்பு. அதாவது தளராத, அசைவிலான எனது தளராத ஊக்கம் உடையவனின் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், ஆக்கம் வழிகேட்டு செல்லும். யாருக்கு ஆக்கம் வழிகேட்டு செல்லும்? ஆக்கம்னா செல்வம். அசைவிலா ஊக்கமுடையான் உழை. அதாவது தளராத ஊக்கமுடையவனோட உழைப்பானது அவனுக்கு செல்வத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. தண்ணீரின், வெள்ளம்னா தண்ணீர், தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப, மலர் நீட்டம்னா மலரோட வேர். அதாவது தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப தான் அதோட வேர் வளர்ந்து அந்த தண்ணியில் வளரக்கூடிய பூவோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதோட தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப தான் வளரும். அதுபோல மாந்ததம் மக்களோட உள்ளத்து அணையது உயர்வு. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட உயர்வு இருக்கும். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்பதான் மனிதர்கள் உயர்வார்கள். அப்போ நம்ம மனதில் ஊக்கம் ஊக்கத்தை வளர்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு தேவையான செல்வங்கள் அதுவே சேர்ந்துடும். எப்பவும் தளர்ச்சி அடையாமல் நம்மளால் முடியுங்கிற எண்ணத்தோட ஊக்கத்தோட நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கேற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், அதாவது உள்ளுவதுன்னா என்னது? நினைப்பதெல்லாம் உயர்வாக நினைக்கணும். மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்க, நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்க. அது உங்களால் அடைய முடியாவிட்டாலும் நம்மளோட எண்ணத்தை நம்ம அந்த ஊக்கத்தை கைவிடக்கூடாது. நம்மளால் முடியுங்கிற எண்ணத்தை கைவிடக்கூடாது. எண்ணத்தை கைவிடாமல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அது உங்களால் முடியலைனாலும் அதை கைவிடக்கூடாது. தள்ளாமை நீர்த்துனா அதை கைவிடக்கூடாது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. எண்ணுவதை உயர்வா எண்ணணும். அதுபோல எண்ணியது கிடைக்கலைனாலும் அந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது. அடுத்தது பாருங்க, பயனில சொல்லாமை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஊக்கமுடைமைக்கு அடுத்து பயனில சொல்லாமை. என்னதெல்லாம் பேசணும், பேசக்கூடாது. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அதாவது நன்மை எது தீமை எது என ஆராயும் அறிவுடையவர்கள். அறிவினார்னா என்னது? நன்மை எது தீமை எதுன்னு ஆராயும் அறிவுடையவர்கள் சொல்லார், சொல்ல மாட்டார்கள். எதை சொல்ல மாட்டாங்க? பெரும்பயன் இல்லாத சொல், பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். நன்மை எது தீமை எதுன்னு ஆராயும் அறிவுடையவங்க பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். நேரடியாகவே அர்த்தம் இதில் தெரியுது. சொல்லுக சொல்லில் பயனுடைய, பேசுங்க. எதை பேசுங்க? பயனுள்ள சொற்களை பேசுங்க. சொல்லற்க பேசாதீங்க. எதை பேசாதீங்க? சொல்லில் பயனில்லா சொல், பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை நம்ம அடுத்து பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்.